அம்சி நீங்க முதல்ல ஈழத்துக்கு வந்தீங்கல்ல, வந்துட்டு போன வருஷம் தொடர்ந்து 6 மாசமா இங்கே இருந்து அதுக்கப்புறம் இந்த முறை போயிட்டு இந்த வருஷம் வந்து ஒரு 1.5 மாசமா நிக்கிறோம். உங்களோட உணர்வு எப்படி இருக்கு, இந்த மண் பற்றிய உணர்வு? அது அது ஈழப்போர் சம்மந்தப்பட்டதான் அதிகமாக இருக்குது, வேறு வந்து பெருசாக இல்லை. ஏன்னா அதுதான் பயங்கர பாதிச்சிருக்குது. அப்புறம் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி வந்ததுனால எனக்கு இந்த நிலப்பகுதி வேறொரு அழகில் கொடுக்குது. என்ன சொல்கிறது, கேரளா மாதிரியான ஒரு ஃபீல்டு. அப்புறம் எப்பவுமே கேரளா இங்கே ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, இங்கே காலில் புட்டு அங்கேயும் காலில் புட்டு. அப்புறம் அதுக்கு பேர் என்ன சொல்வது, புட்டுக்கு மிக்சிங்கு சட்னி மாதிரி சாம்பார் மாதிரி, அது என்னது, புட்டுக்கு தேங்காய் பூச்செடி தான் போடுவோம். இல்லை அது என்ன சொல்வதுக்கு, சம்பலா? சம்பல். அங்கே வந்து சம்மந்தி. சம்மந்தி சம்மந்தி சட்னி, இங்கே சம்பல் சொல்லுவோம். சட்னி இல்லை இங்கே சட்னிங்கிற சட்னி தான், சம்பல் வேற, அங்கே சம்மந்திம்பாங்க சட்னி. ஓகேவா, அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் தான். நேந்திரம் பழம், அப்புறம் நிலப்பகுதி. என்ன மனிதர்கள் மட்டும் தான் கொஞ்சம் அந்நியத்தனமாக இருக்கிற மாதிரி பழக்க வழக்கங்கள் வந்து பழைய குட் மாதிரி இல்லை, ரொம்ப தனித்துவ மாதிரி இருக்காங்க. அதுதான் முக்கியமாக கேட்க வந்தேன். என்னண்டா இப்போ நீங்க இங்க வந்ததுக்கு பிறகு உணர்ந்தது என்னது, பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தருக்கு கதைச்சு போய் பழகி அந்த மாதிரி இல்லை, ஒரு மெட்டீரியல் மாதிரி இருக்கிறீங்க என்று சொல்லி சொன்னீங்கல்ல. மெயின் அந்த விஷயம்தான் முக்கியமாக இந்த கதை கொண்டு முடியும் யோசிக்கிறேன். ஏன்னா இங்கே மனித பழக்கங்களே இல்லாமல் போயிடுச்சு. அதாவது ஒரு டைம் இந்த இயக்கம் இருக்கும்போது நல்லா எல்லாம் பேசி பழனா எல்லாம் நல்ல முறையாக வாழ்வியல் இருந்துச்சுன்னு இங்கே நிறைய பேர் கதைச்சாங்க. ஆனால் இப்போ அது இயக்கம் முடிஞ்சு வேறொரு கட்டுப்பாட்டுக்குள்ள மனித இனம், இந்த தமிழ் இனம் வந்ததுக்கு பின்னாடி அவங்க குணாதிசயங்கள் எல்லாம் மாறிடுச்சு. வாழ்ந்தால் போதும், எப்படி இருந்தாலும் சரி, அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் மனித பழக்கங்களே இல்லை. யாருக்கும் ஒன்றுக்கு ஒன்று மரியாதையோ இல்லை மரியாதை மாதிரி பேசுகிற மாதிரி தெரியுது. அல்லது ஒரு விஷயத்துக்கு நம்ம பகிர்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே வச்சு தான் பழகிற மாதிரி தெரியுது. மேலோட்டமாக இருக்குது இங்கே இருக்கிற பழக்க வழக்கம், சரியில்லை. அது ஒரு மனித நேயமே இங்கே இல்லை. ஆக்சுவலாக இங்கே தான் உலகம் மனிதன் எங்கெல்லாம் மனித நேயம் இருக்கணும் அப்படின்னா, ஹிட்லர் முடிஞ்சதுக்கு பின்னாடி அங்கே எப்படி உருவாச்சு ஒரு பெரிய சோசியலிசம், அந்த மாதிரி இங்கே சோசியலிசம் உருவாகலை. பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கம்யூனிசம் பின்பற்றப்படுற அப்படிங்கிற ஒரு சொல்லப்படுற ஒருத்தர் வந்து இப்போ ஆட்சியில் இருக்கார். ஆனால் அப்படி நடத்தப்படுதான்னு கேட்டால் எனக்கு டவுட்டாக இருக்குது பொலிட்டிக்கலாக. அதான் இங்கே இருக்கிற மக்கள் தான் மாறணும். இங்கே ஒரு யூனிஃபார்ம் இங்கே உருவாகணும். அதாவது தமிழ் மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு புதிய தலைமையை வந்து உருவாக்கணும், ஒரு குழு உருவாக்கணும். இங்கே என்ன தேவையோ அது செயல்படுத்தணும். ஏன்னா இங்கே வந்து கொழும்புக்கு இருக்கிற மாதிரி மேல் தலைமட்டத்தில் இருக்கிற அந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே வெறும் நிலம் மட்டும் தான் இருக்குது. அவங்க சம்பாதிச்சா அவங்க வீடு கட்டி பண்ண, ரோடு எப்படின்றானே, தண்ணி இந்த எப்படின்றானே, எல்லாமே அவ்வளோ காஸ்ட்டாக இருக்குது. மாதிரி பொருளாதாரத்தை வந்து இங்கே சரிப்படுத்தணும் அப்படின்னா இங்கே இருக்கிற பாலம் கட்டணும். எங்கே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் சாத்தியமானு தெரில. சாத்தியமாக நல்லது, அப்படியே சாத்தியமாக தான் மிகப்பெரிய நன்மை அப்படின்னா யாழ்ப்பாணத்துக்கு ரொம்ப நல்லது, தமிழ் மக்களுக்கு ரொம்ப நல்லது அந்த பாலம் கட்டுறது. அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்தது. என்னென்னா இந்த மாதிரி மெட்டீரியலான வாழ்க்கை முறை இருக்கே இல்லை. பயங்கர சந்தோஷமாக கூட்டு குடும்பவியல் நிறைய இருந்தது. அதே நேரம் ஒரு வீட்டில் சமைக்கிறேன்றாலே வந்து அந்த குடும்ப அங்கத்தவர்களுக்கு மட்டும் சமைக்கிற இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பேருக்கு சேர்த்து சமைக்கிற அந்த பண்பாடு இருந்தது. அப்போ வீட்டு யார் வந்தாலும் சாப்பிடாம அனுப்புறது இல்லை, கண்டிப்பாக சாப்பிட வச்சு தான் அப்படி அனுப்புறது. ஒரு வீட்டில் ஒரு பலகாரம் செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் அது குறைஞ்சது ஒரு 25-30 வீட்டுக்கு அந்த பார்சல் வந்து அப்பமா கட்டிக்கு தருவோம், அந்த வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு வாங்கொண்டு அந்த கொடுத்து பகிர்ந்துண்டு வாழ்ந்து அந்த சந்தோஷம் இருந்தது. மற்றது சோஷியல் மீடியா அப்போ இல்லை தானே. அப்போ மக்கள் நாங்கள் நிறைய கதைச்சு நிலவொளியில் இருந்து கதைச்சதில் இருக்குது. இந்த மாமரத்துக்கு கீழே, இந்த இதே காணியில் இந்த மாமரத்துக்கு கீழே கச்சான் வறுத்து போட்டு உடைச்சு சாப்பிட்டு நாங்கள்லாம் கதைச்சிருப்போம். அந்த இரவுகள் அப்படி கடந்து போனது நிறைய. ஸோ இப்போ எப்படின்னு சொல்லிச்சுன்னா உண்டு மக்கள்கிட்ட மனமே இறுக்கமாக இருக்கண்டா, பொருளாதார நிலையில் வந்து பயங்கர சிக்கல் இருக்குது இங்கே. மற்றது பாதி நாட்டை விட்டு வெளியால் போயிட்டாங்க, அது வேற ஒன்று இருக்குது. மற்றது கூட்டு குடும்பவியல் எல்லாம் உடைஞ்சு தனித்தனியாக அது ஒரு பாட்டில் நிற்குது. அதை விட அப்போ கட்டி காத்து அந்த வயசானாக்கள் அந்த குணங்கள் கொண்டாக்கள் எல்லாம் இறந்து போக ஒரு வித குழப்ப நிலையிலும் உருவாக தனித்தனியாக அவங்கவுங்க வாழ தொடங்குறாங்க. ஒரு மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. உண்மையாக சொன்னால் பக்கத்து வீட்டில் போய் கதைச்சு பக்கத்து வீட்டில் யார் இருக்கிற முகமே சில தெரியாமல் தான் இருக்குது. அது சரியான ஒரு மன வருத்தமும் வெக்கமாகவும் தான் இருக்குது ஒரு பக்கம் பார்க்க போனால். அந்த மெட்டீரியல் லைஃப் வேணாம்,
இப்போ நான் உங்களோட ஊருக்கு வரைக்கல இப்பவும் அங்கே வந்து எங்களோட பழைய வாழ்வியல் இருக்குது பார்த்தேன் நான் ரோட்டில் போய்க்கல கண்டிப்பாகவே தெரியணுமென்று கூட இல்லை எங்களை தெரியவே முன்ன பின்ன யாருன்னே தெரியாது ஆனால் சிரிச்சுட்டு போகிறது இல்லை சும்மா கழிச்சிட்டு போகிறது ஏதாவது கேட்டுட்டு போவினோம் அப்போ முதல்ல எனக்கு அப்படி இருந்ததுன்னா யார் தெரியாத ஆட்களுக்கு நான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படி இருந்தது பிறகு அது உங்களோட தெரியக்கல பார்த்தா ஆமாம்ல அவங்களும் ஒரு மனுஷர் தானே அப்போ அப்படி கேட்கறதுக்கு ஒரு மக்கள் இருக்காளுங்களே இப்பயும் அப்போ அது சந்தோஷமா இருந்தது அந்த வெறுமை வந்து இங்கே அது வெறுமைன்ற ஒரு உணர்வு வந்து இங்கே இருந்துட்டு இருக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு இல்லையா அது இல்லை அது வந்து யுத்தம் கொடுத்த வழி அது இன அழிப்பு கொடுத்த வழி அதனால் அது வந்து மீள்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப காலம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அது வந்து இங்கே இப்போ இருக்கிற புதிய தலைமுறைகளுக்கு நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்னு அதை சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் கட்டாயம் அதுக்கு வந்து அப்படி யுத்தத்துக்கு போகணுங்கிறது இல்லை பொலிட்டிக்கலாக அரசியல்படுத்தப்பட வேண்டிய இங்கே இருக்கிற குழந்தைகள் இருக்காங்க அவங்க பட்டாதான் அடுத்த தலைமுறை வந்து வேறொரு உலகத்தை வந்து இங்கே வந்து உருவாக்க முடியும் இல்லை அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும் மெட்டீரியலாக இருக்கும் லைஃப் நான் போகிறேன் நான் சம்பாதிக்கேன் என் குடும்பம் நான் அப்படிங்கிற மாதிரி அந்த சுயநலத்துக்குள்ள இருக்கும் நல்லூர் கோயிலில் இப்போ 25 நாள் சுற்றி எல்லாமே அடைக்கப்படுது அப்படின்னா ஒரு நாள் தான் அடைக்கணும் அது எப்போ தேர் உழுவரும்னா அதுக்குள்ள தான் அடைக்கணும் இது என்னன்னா 25 நாள் ஒரு வேலை யாருக்குமே மக்களுக்கு வேறு வழியே இருக்காதா வேலையே இருக்காதா அவங்க வேறு வழியில் போகணும் இப்போ பெட்ரோல் இருக்கிற வழிக்கு நான் சுற்றி போக முடியுமா இங்கேருந்து அந்த கோயில் வழியாக போனால் கொஞ்சம் பக்கமாக இருக்கும் நான் அந்த அடுத்த தெருப்பு இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் சுற்றி போகணும் புரியுதா அப்போது கோயிலோட அதிகாரம் வந்து சுருக்கப்படணும் தனி மனித விஷயங்களை வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது சரியில்லை அது அதனால் இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கணுமா இல்லை கேள்வி கேட்க பழகணுமா இல்லை நிறைய விஷயம் இருக்குது சொல்லணும்னா அது பெரிய இஷ்யூ ஆகும் அதனால இன்றைக்கு இந்த கேள்விக்கு ஆடுமென்னு நினைக்கிறேன் வீட்டை போனால் அந்த ஈரப்பிலக்காயை பொரிச்சு ஒரு குழம்பு வச்சு தவசி முருங்கை இலையை வறுத்து அதெல்லாம் டேஸ்ட்டாக அப்படியே வாழை இலையில போட்டு சாப்பிட்டுட்டு அழகா இன்னைக்கு என்ன புத்தகத்தை படிப்போம்னு சொல்லி படிப்போம் அதுக்கு வேறு கர்நாடகம் அது வேறு சொல்ல முடியாது